ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆனுவல் டே, அங்கே இயேசு பெருமானினுடைய பிறப்பை ஒரு நாடகமாக நடிக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அரசன் அத்தனை யூதர்களையும் வெளியேற்ற சொல்றாரு. இப்போ சிப்பாயாக நடித்த சிறுவன் ஒவ்வொரு இடமாக சென்று யூதர்களை வெளியேறுங்கள்னு சொல்லிட்டே வராங்க. அங்கே சூசையப்பரும் மேரி அம்மையும் இருக்காங்க. யூதர்களை நீங்கள் வெளியேறுங்கள்னு சொல்லும்போது அந்த சூசையப்பரும் மேரி அன்னையும் அழுகிறாங்க. என்னுடைய மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறாளேன்னு சூசையப்பரும் மேரி அன்னையும் அழுவது போன்ற காட்சி. இப்போ இந்த சிப்பாயா நடித்த சிறுவன் அதுவரை உணர்ச்சி வசப்பட்டு யூதர்களை வெளியேறுங்கள்னு கம்பீரமாக சொன்ன சிறுவன் இவங்க அழுகிறத பார்த்த உடனே சொல்றாங்க, இந்த அரசன் நாட்டை விட்டு உங்களை வெளியேற சொன்னாரு, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீடு இன்னும் 2 தெரு தள்ளி தான் இருக்கு, இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து 2 தெரு தள்ளி தான் எங்க வீடு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு அந்த பையன் சொல்றான். இந்த காட்சியை பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் ஓடி வந்து அந்த பையனை அரவணைச்சு முத்தமிடுறாரு. நான் இயேசு பெருமானினுடைய பிறப்பை நாடகமாக எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் இயேசு பெருமானே பிறந்து இந்த பள்ளியினுடைய மாணவனாய் வந்திருப்பது நான் செய்த மிகப்பெரிய புண்ணியம்னு அந்த முதல்வர் அவர்கள் சொன்னாராங்க. அன்பின் பாதையில் யார் இருந்தாலும் அவர்கள் இறை தூதர்களே. இந்த உலகத்துல யாராலும் ஈடு செய்ய முடியாத உறவு அம்மான்னு. இந்த அம்மாவை இழந்த பின்பு பட்டினத்தார்ன்ற துறவி ஒரு பாட்டு எழுதியிருப்பாருங்க. 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலாக கிடந்த பின்பு பரிந்தடித்து செய்ய கையிலென ஏந்தி கனகமுலை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன். இனி இறந்துட்டாங்க, இனிமே எப்படி பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகல் என சிவனை ஆதரித்து தொந்தி செறிய பெற்ற தாயார் தமக்கோ எரிய தணல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாயார் தமக்கோ விறகுலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து விட்டு நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகல் என கையில் கொண்டென்னை ஆதரித்த தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அரிசியோ இடுவேன் ஆத்தாளின் வாய்க்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உரிசையுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியம்பு மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தாளின் தலைக்கு கொள்ளிதனை வைப்பனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து மகனே என்று அழைத்த வாய்க்கு முன்ன இட்டத்தி முப்புறத்திலே பின்ன இட்டத்தி தென்னிலங்கையிலே நானும் இட்டத்தி மூழ்கவே இந்த வளத்தை எடுத்த இந்த கையை எரியுதேப்பான்னு கேட்டிருப்பார். வேகுதே வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை வளர்த்து எடுத்த கை. சிவனை பார்த்து கேட்கிறாரு, வெந்துட்டாளாயா, உன்கிட்ட வந்துட்டாளாயான்? வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பாதம் வந்தாலோ என்னை மறந்தாலோ சன்னதமும் முன்னினைவில் வரம் கிடந்து என்னை ஈன்று எடுத்த தாய். இவர் அழுகிறத பார்த்துட்டு அத்தனை பேரும் அழுகிறாங்க. இவர் எழுதுறாரு, வீற்றிருந்தால் அன்னை வீதியில் இருந்தால் நேற்று இருந்தால் இன்று வெந்து நீரானால் பால் தெளிவிக்க வாருங்கள் ஏதென்று இரவாமல் எல்லாம் சிவமயமேன்னு எழுதியிருப்பார். இருக்கும் போதே பெற்றோரை ஆதரியுங்கள். ஈரோட்டில் கலைவாணி என்ற பொண்ணு ஒரு 12வது படிக்கிறாங்க. தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய அலுவலகத்துக்கு செல்றாங்க. அது அரசு அலுவலகத்தில் அவங்க அப்பா கடைநிலை பணியாளராக இருக்காரு. அந்த அதிகாரிகளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. அவங்க பைகளை பிடிச்சுக்கிறாரு, அதிகாரிகளுக்கு வணக்கம் சொல்றாரு. இப்போ இந்த கலைவாணி கேட்குறாங்க, ஏன்பா அவங்களுக்கும் உன் வயசு தானே, உன்னை விட சின்னவங்களா திடுறாங்க, அவங்கள பார்த்து நீ ஏன்பா பயப்படுற, அவங்களுடைய பையன் நீ ஏன்பா எடுத்துட்டு போறேன்? அவங்கெல்லாம் அதிகாரிகள்மா, அதனால அப்பா அவங்க சொல்றதை கேட்டு தானே ஆகணும், அப்பா படிக்கலை இல்லை, அவங்க அதிகாரிகள்லன்னு சொல்றாரு. இது அந்த பொண்ணினுடைய மனதை தேய்க்கிறது. இதுக்காகவே கலைவாணி விழுந்து விழுந்து படிக்கிறாங்க, போட்டி தேர்வுகளுக்காகவே ப்ரிப்பேர் பண்றாங்க. சார் நீங்க நம்பவே மாட்டீங்க, எந்த அலுவலகத்தில் அவங்க அப்பா கடைநிலை ஊழியராக இருந்தாரோ, எந்த அதிகாரிகளுக்கு பயந்து கொண்டிருந்தாரோ, அதே அரசு அலுவலகத்தில் IAS ஆபீசராக ஈரோடு கலைவாணி வந்து பதவி ஏற்கிறாங்க. எந்த அதிகாரிகளுக்கு அவங்க அப்பா பயந்து கொண்டிருந்தாரோ, எந்த அதிகாரிகளினுடைய பைகளை அவங்க அப்பா சுமந்து கொண்டிருந்தாரோ, அத்தனை அதிகாரிகளும் அவரது மகளான கலைவாணியை கும்பிட்டு வணங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை அவங்க அப்பா கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தார். கலைவாணி சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் 1 கிராம் தங்கம் இல்லை, ஆனால் எங்கள் வீடு முழுவதும் தன்னம்பிக்கை இருந்தது, அந்த தன்னம்பிக்கை என் தந்தை தந்ததுன்னு அந்த கலைவாணி சொன்னாங்க. உங்களிடம் கல்வியும் தன்னம்பிக்கையும் இப்படியான தந்தையும் இருந்தால் நம் வாழ்க்கை வரம்தான். என் மனைவி நான் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. எங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. என் கணவன் வந்து எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கோம்ல, இதே மாதிரி ஒரு வீட்டில் எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கு. அந்த மனைவி அவர்கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 10 நாள் ஆகுது, மறுபடியும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வராங்க. என்னுடைய பொருட்கள்லாம் நான் எடுத்துட்டு போறதுக்காக வரேன், என்னோட திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ரூம்ல போய் பெட்டியை திறந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேசாம அந்த ஹாலில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாரு. 1 மணி நேரம் ஆச்சு. அவங்க பெட்டியை எடுத்துட்டு அப்படி கிளம்புனாங்க. இப்போ அவர் கேட்டாரு, உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியான்? எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் வருது. சொல்றாரு, உன்னுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி என்னைய மட்டும் விட்டுட்டு போறியே,
நான் உன் பொருள் இல்லையான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசலைங்க. பெட்டியை அப்படியே கீழே போட்டு ஓடி வந்து தன்னுடைய கணவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. முத்த மழை பொழிகிறாங்க. அந்த காதலின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய சண்டை குறைகிறது. அந்த பெட்டி திறந்து கொள்வது. அந்த பெட்டியில எதுவுமே எடுத்து வைக்கலங்க. அந்த பெட்டி காலி பெட்டியாக இருக்கிறது. அந்த கணவன் மீது வைத்திருந்த அன்பும் அந்த வீட்டிற்கு மீண்டும் வர வேண்டும் என்கிற காரணமும் மட்டும்தான் அந்த காலி பெட்டி முழுவதும் நிரம்பி இருந்ததை தவிர அதுல வேற எந்த பொருட்களுமே இல்லைங்க. ஆகாயத்தை ஒரு பலூனில் கட்டி உடையாமல் பார்த்து கொள்கிறது இந்த காதல். ஆதாரமே இல்லாத இந்த பூமியை அரவணைத்து காக்கிறது இந்த காதல். உங்கள் வீட்டிலும் சண்டைகள் வரும்போது இந்த காதலின் கரங்கள் அங்கு இருக்கும்போது அந்த சண்டைகள் தானாய் நிறைவடைகிறது. எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் இந்த நாமுத்துக்குமார் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாரேப்பான்றதை ஏத்துக்கவே முடியலங்க. அது வெளிநாட்டுக்கார பொண்ணு இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பையனை பிடிச்சிருச்சு. அந்த இடத்துல எழுதுறாரு, எந்த மேகம் இது, எந்த வாசல் வந்து எங்கும் ஈரமழை தூவுதேன்னு எழுதியிருப்பார். அந்த பொண்ணு தான் உன்னை கண்டுக்கவே இல்லையாப்பா, அப்புறம் அந்த பொண்ணை காதலிக்கிறார். காற்றிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை, கண்களின் அனுமதி தாண்டி காதலும் இங்கு வருவதில்லை. சரி, எவ்வளவு நாளைக்கு தான்ப்பா அந்த பொண்ணுக்காக காத்திருப்பேன்? உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்களும் முளைக்கும். வேறு முளைக்கிற அளவுக்கு நான் காத்திருப்பேன். இப்போ அந்த பொண்ணு தான் உன்னை காதலிக்கல, வேற பொண்ணை பார்க்க வேண்டியதானே. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம் இல்லை. எப்பா அந்த பொண்ணோட அப்பா யார் தெரியுமா, அண்ணன் யார் தெரியுமா, எப்படி நீ ஜெயிப்ப? மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும், நம் காதல் தடைகளை தாண்டும் எழுப்ப. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரமே இல்லை, இருந்தாலும் கண்டம் தாண்டும். அப்படி என் காதல் ஜெயிக்கும் பான். சரி, ஒருவேளை தோத்துருச்சா, வாழ்க்கையே போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? அங்க ஒரு வார்த்தை எழுதுறாருங்க, ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பும் பூமி இன்னும் பூ பூக்கும் எழுதியிருப்பார். உங்களுக்கு பிடித்த வரிகளை பதிவிடுங்கள். நம்ம ஒவ்வொருவருமே ரெண்டு வகையான வாழ்க்கையை வாழ்றோம். ஒன்று நாம் விரும்பிய வாழ்க்கை, இன்னொன்று நமக்கு கிடைத்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. இந்த ஆங்கிலத்தில் வாழ்க்கையை மூணா பிரிச்சாங்க: லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங். வாழ்தல், பிழைத்தல், இருத்தல். இன்னைக்கு யார்ட்டையாவது போய் கேளுங்களேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கேங்கன்றான். இந்த வாழ்தலுக்கும் இருத்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம் கேட்டாங்க. சார், வீட்டில் வாழ்றேன்னு சொல்லுவோம், ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்துச்சுன்னா அது சிறை. நம் வாழ்க்கையை நாம கட்டுப்படுத்திட்டோம்னா, நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் யாரோட பேசணும், நான் எங்க போகணும், யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்தி கொண்டோமே ஆனால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையை உறவினர்களோ, இந்த சமூகமோ, குடும்பமோ, ஏதோ ஒரு வகையில் மேலதிகாரியோ கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். நம் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா அல்லது சிறைச்சாலையில் இருக்கிறோமா? உங்கள் கைகளில். எப்படிப்பட்ட போராளிகள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க தெரியுமா? பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இவங்க 3 பேரை பத்தியும் படிக்கிறேன். 3 பேருக்கும் ஒரு 22, 23 வயது தாங்க. பகத்சிங்க தூக்குல போட போறாங்க, கழுத்துல கயிறை மாட்டிட்டாங்க. கீழே ராஜகுருவும் சுகதேவும் நிக்கிறாங்க. இப்ப பகத்சிங் கழுத்துல கயிறு மாட்டி இருக்கிறப்ப பயப்படாம அத்தனை ஆங்கிலேயர்களுக்கு மத்தியிலும் கத்துகிறார், இன்குலாப் என்று கத்துகிறார். கீழே இருந்து ஜிந்தாபாத் என்று ராஜகுருவும் சுகதேவும் முழக்கமிடுகிறார்கள். அந்த கயிறு பகத்சிங்கினுடைய கழுத்தை நெரித்தது. பின்பு ராஜகுரு ஏறி நிற்கிறார் அதே தூக்கு மேடையில். சிறிதும் பயமின்றி, சிறிதும் அச்சமின்றி இன்குலாப் என்று கத்தினார். சுகதேவ் ஜிந்தாபாத் என்ற குரல் மறுபடியும் ஒலித்தது. ராஜகுரு தன் நாட்டிற்காக தன் வாழ்வை விட்டார். பின்பு சுகதேவ் ஏறி அந்த தூக்கு மேடையில் நிற்கிறார். இப்பொழுது சுகதேவ் இன்குலாப் என்று கத்துகிறார். அத்தனை பேரும் அமைதியாக இருக்கும் போது அந்த லிவரை இழுக்கக்கூடிய வெள்ளைக்காரர் மறுபடியும் முழங்கினார், ஜிந்தாபாத் என்று முழங்கினார். சுகதேவினுடைய உயிர் சந்தோஷமாக புரிந்தது. இப்போது அந்த வெள்ளையருக்கு விசாரணை வைக்கப்படுகிறது. ஏன் நீ ஜிந்தாபாத் என்று கத்தினாய்னு வெள்ளையருக்கு விசாரணை வைக்கப்படுகிறது. அந்த வெள்ளையர் சொன்ன பதில், அந்த இளைஞர்கள் நாட்டின் மீது வைத்திருந்த பற்று எனக்கு புரிந்திருந்தது. அவர்கள் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் ஜிந்தாபாத் என்று கத்தினேன் அந்த லிவர் இருக்கிறவர் சொன்னார். அவருக்கு நம் நாட்டு சுதந்திர வீரர்களினுடைய பெருமை தெரிந்திருக்கிறது. நமக்கு தெரிந்திருக்கிறதா? இன்குலாப் ஜிந்தாபாத். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சென்று பேசிட்டு வராரு. அவரை பாராட்டி ஜெய்ப்பூர் மகாராஜா ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அவங்க ஊர் வழக்க பிரகாரமா முதலாவதாக ஒரு பெண் நடனம் ஆடுறாங்க. விவேகானந்தர் சொல்றாரு, நான் ஒரு துறவி, எனக்கு முன்னால் ஒரு பெண் நடனம் ஆடுவதா, இதை நான் பார்ப்பதான்னு சொல்லி விவேகானந்தர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அந்த பெண் கபீர் அவர்களுடைய ஒரு பாடலை பாடுறாங்க.
துருப்பிடித்த இரும்பை கூட பாரஸ்கல் தங்கமாக மாற்றி விடுமாம். நான் துருப்பிடித்த இரும்புதான், நீ பாரஸ்கல்லாக இருந்தால் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் என்று கபீர் பாடிய அந்த பாடலை அந்த பெண் பாடி நடனமாடுறாங்க. இதை கேட்டவுடன் விவேகானந்தர் அந்த இடத்திற்கு ஓடி வருகிறார். அந்த பெண்ணை பார்த்து சொன்னாராம், நான் ராமகிருஷ்ணரிடம் காவி பெற்றேன், இந்த சம்பவத்தின் மூலமாக ஞானம் பெற்றேன்னு சொன்னாராம். இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று ஒதுக்காமல் எல்லோரிடமும் யாரால் அன்பு செலுத்த முடிகிறதோ, எல்லோரையும் மனிதர்களாக யாரால் நேசிக்க முடிகிறதோ அவர்களால் மட்டுமே ஞானம் அடைய முடியும் என்று விவேகானந்தர் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்.